இமயம் முதல் குமரி வரை இந்த தமிழ் மணக்கு தமிழனின் புகழ் மாண்பி கிடந்த நாடே இந்த நாடு. சேர சோழ பாண்டிய நாடே அருந்தமிழ் நாடு இந்த நாடு. முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, மயிலுக்காக போர்வியை ஈந்தான் வேகன், ஒரு பசுவிற்காக தான் பெற்றெடுத்த ஒரே ஒரு மகனையே தேர்காலில் இட்டான் மனுநீதி சோழன். புறாவிற்காக தசை தந்தார் சிவி சக்கரவர்த்தி, மானத்திற்காக தன் உயிரையை நெய்தான் பாண்டியன். நம்முடைய தமிழ் வாழ தலை கொடுத்தான் குமணன் என்று சொல்வார்கள். இப்படி எல்லாம் மாறி போல் வாரி வழங்கிய பாரி வள்ளல்கள் பிறந்த இந்த தாய் திருநாட்டிலே ஒரு பகுதியாக விலகக்கூடிய இந்த விஜயபுரி நாட்டில் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்திலே பிறந்து கலைச்செல்வன் என்ற பெயரோடு நான் வாழ்ந்து வருகின்றேன். அப்படி இருக்கும்போது எனக்கோ கலைச்செல்வி என்ற ஒரு தங்கை இருக்கின்றார். அம்மா, நான் சின்ன சிறுவனாக இருக்கும் போதே எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை என் கரத்திலே என் தங்கையை ஒப்படைத்து விட்டு இந்த உலகத்திலே எங்களை அவர்கள் பிரிந்த நாள் முதலாய் என் தங்கைக்கு எந்தவித குறையும் நேராமல் கண்ணிமை காப்பது போல் காத்து வளர்த்து வந்தேன். என் தங்கையும் நாள் ஒரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து தக்க பருவம் அடைந்தவளாக இருக்கின்றார். என் தங்கைக்கோ திருமணத்தை முடித்து விட்டால் என்னுடைய கடமையும் முடிந்துவிடும். படித்த பல பட்டங்களை பெற்று எங்கு வேறியும் வேலை கிடைக்கவில்லை. வேலை தேடி சென்ற அண்ணன் இன்னும் வீடு திரும்பவில்லை என்பதற்காக என் தங்கை எனக்காக காத்திருந்தார். இப்போதே சென்று என் தங்கை கலைச்செல்வியை சந்திக்க வேண்டும். வருகிறேன்.
படித்தாலும் புத்தி வேண்டும், இலக்கண இலக்கியத்தை அறிய வேண்டும், தன்னை காண்பெடுத்தாலும் தழுவ வேண்டும், பணிவானவர் பாதத்தை பணிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த விஜயபுரி நாட்டை ஒரு எளிமையான குடும்பத்தில் மகளாக பிறந்து கலை செல்வி என பெயரோடு வளர்ந்து எந்த ஒரு குறையில்லாமல் வாழ்ந்து வருகிறேன். இப்போது சென்று என் ஆசை அனர்த்தம் அல்லவா அண்ணா? மனதார என்னை வாழ்த்துங்கள். இந்த அண்ணனுடைய நல்ல ஆசி உனக்கு என்றென்று கிடைத்துக் கொண்டே இருக்கும் அண்ணா. சொல்லுனா முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தை நம்மை விட்டு பிரிந்த நாள் முதல தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக இருந்து உன்னை ஆளாக்கி சீராக்கி இந்த அளவுக்கு அப்படி இருக்கும் என்னன்னா உன்னை இந்த நிலையை பார்த்தால் எப்படி இருக்குமா? எப்படி என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பொன்னை கண்டு ஒரு ஓலை குடிசையிலே பிறந்திருந்தாலும் என் தங்கையாகிய உனக்கு ஒரு குறையும் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் உன்னை இத்தனை காலம் வரும்பாடுபட்டு வளர்த்து ஆளாக்கி சத்தியமாக. அப்படி இருந்தால் என்னன்னா நீண்ட நாட்களாக இந்த அண்ணனுடைய மனதே ஒரு ஆசையம்மா. ஆசையா? ஆமாம்மா. அந்த ஆசை எப்படி நிறைவேற்றி வைக்க போகிறேனோ என்பதை நினைத்தால்தான் என் மனமே வேதனையாகும். அப்பேற்பட்ட ஆசை என்ன ஆசை எங்கிட்ட சொன்னா அந்த ஆசையை நான் நிறைவேற்ற வைக்கிறேன். அப்படியா? சொல்லுங்க பார்க்கலாம் என்ன ஆசை சொல்லுனா. நீயோ இப்போது வளர்ந்து பெரியவளாகிவிட்டாய் அல்லவா? ஆகையால் மாலையிட்டு மனமுடிந்த திருமணமாய் வர வேண்டும். யாருக்கு? ஊர்வலமாய் வர மாலையிட்டு மனமுடைக்க திருமண நாள் வர வேண்டும். ஊர்வலமாய் வர வேண்டும். மாலையிட்டு மனமுடைக்க மனமுடிந்த திருமண நாள் வர வேண்டும். ஊர்வலமாய்
மனம் முடித்தேன். ஆ, ஆ, இங்க பாருமா, உனக்கு திருமணம் நடக்கணும், அதை நான் கண் குளிர பார்க்கணும். இதுதான் என் ஆசை. போதும் இருக்குங்களா? நானும் சின்ன சின்ன குழந்தை. எனக்கு இப்போது திருமண ஆசை எல்லாம் கிடையாது. நீ ஏம்மா திருமணம் வேண்டாங்க? எனக்கு இப்போது என்ன ஆசை தெரியுமா? என்ன ஆசை? என் முன் பிறந்தவர் நீங்க. ஆமா, முதல்ல உங்களுக்கு தானே திருமணம் நடக்க வேண்டும். எனக்கா? ஆமா. நம்ம வீட்டுல நடக்கான ஒரு அண்ணி வர வேணும். சரி. அண்ணி யாரு? யாரு? தாய்க்கு தான் சொல்லுவாங்கல்ல. ஆமா, அண்ணியோட சில காலத்துக்கு நான் ஒன்றாக வாழ வேண்டும். சரி. பிறகு உங்கள் இருவருக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும். அப்புறம் அந்த ஆண் குழந்தைய நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறேன். எப்படி எப்படி எப்படி? சும்மா காதல் பண்ண போறேன் நானும். ஏம்மா, ஏன்னா எனக்கு திருமணம் முடிந்து ஒரு மகன் பிறந்து சரி. அவன் வளர்ந்து வாலிபனாகி சரிண்ணா. என் மகனை நீ திருமணம் செய்து கொண்டால் மனதை கொண்டால் நான் உனக்கு என்ன முறையாகணும் தெரியுமா? மாமனார் முறையாகணும். அது பாரு. இந்த பையா மாமனார் ஆகுதா? அண்ணன் மொழிய கட்டினா மாமா ஐயோ மாமனார் ஆகுதா? ஆமாம்மா, மாமனார் முறை ஆகுது. அப்படி மாமனார் முறையாகிட்டா என் அண்ணான்னு கூப்பிட முடியாது, மாமான்னு தான் கூப்பிட வேண்டியது வரும். புரியுதா? உன்னை எப்படி நான் மாமான்னு கூப்பிட முடியும்? வாயால கூப்பிடுமா? எல்லாரும் வாயில் தான் கூப்பிடுறாங்க. வேற ஏதாவது ஒரு வழி இருக்குதா? சூத்தால கூப்பிடுமா? அதான் பொறப்பக்கு போய் காத்தியா அது எங்கன்னா பேசுமாடா? ஏன் பேசல? எப்ப பேசுதா? மணி 5 மணி 4 மணி ஆகட்டும். தூங்கினா கூட ஏய், அது ஆசனவாய், பேசுகின்ற வாய், ஏதோ ஒரு வாய், ஆக மொத்தம் வாய். அப்பா ஏம்மா, உனக்காக நான்